இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வந்துட்டு ஒரு பார்லிமெண்ட் நினைச்சா அமெண்ட் பண்ணலாம். இது மாதிரி பாத்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் எத்தனையோ அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு இது வரைக்கும். அது மாதிரி அமெண்ட் பண்ணும்போது என்ன நினைச்சாலும் பார்லிமெண்ட் மனசு வச்சா அமெண்ட் பண்ணலாம்னு ஒரு நிலை இருந்தது. ஏன்னா பார்லிமெண்ட் சுப்பீரியர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படி நாங்க வந்துட்டு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் பீப்புள் எங்களை தேர்ந்தெடுத்துருக்காங்க. நாங்க பார்லிமெண்ட்ல நாங்க ஆக்ட்ங்கிறது ஒரு பார்லிமெண்ட் ஈட்டுறது தான். அது இன்டர்பிரேஷன் மட்டும்தான் கோர்ட். அது இன்டர்பிரேட் எப்படி பண்ணணும் சொல்லி கோர்ட் பார்க்கும். அப்படி இருக்கும்போது பார்லிமெண்ட் மனசு வச்சா ஈவன் கான்ஸ்டிடியூஷன்ல அரசியலமைப்புல என்ன வேணாலும் நாங்க அமெண்ட்மெண்ட் மாறுதல் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலை இருந்தது. ஆனா இந்த மாதிரி கேசவானந்த பாரதி ஸ்டேக்ல கோர்ட் என்ன கிளியர் கட்டா சொல்லிச்சுன்னா 13 ஜட்ஜி உட்கார்ந்த கேஸ், நீங்க என்ன வேணாலும் நீங்க அமெண்ட்மெண்ட் பண்ணலாம், ஆனா அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஃபவுண்டேஷன், அதை உங்களால மாத்தக்கூடாது. ஏன்னா யாரோ அப்போ அந்த டைம்ல நம்மளோட அரசியல் சட்ட வல்லுநர்களா சேர்ந்து பார்லிமெண்ட் கான்ஸ்டிடியூட் பண்ணி இந்தியா கவர்மெண்ட் சுதந்திரம் அளித்த பிறகு அந்த ரிபப்ளிக் ஆகும்போது அவங்க வந்துட்டு அந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குனாங்க. உருவாக்கும் போது அவங்க இன்டென்ஷன் என்னவோ அது மாறக்கூடாது. வேற மாதிரி சொன்னோம்னாக்க வண்டியில இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் நீங்க என்ன வேணாலும் மாத்திக்கிங்க. கோர்ட் அதான் சொல்லிச்சு. கோர்ட் சொல்லல, நான் சொல்றேன் அதுக்கு அர்த்தம் என்னன்னு. வண்டியில இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் நீங்க என்ன வேணாலும் மாத்திக்கிங்க, ஆனா வண்டியோட சேசிஸை மாத்தக்கூடாது. இதுதான் அந்த பர்டிகுலர் கேஸோட சாராம்சம். நீங்க அமெண்ட்மெண்ட் என்ன வேணாலும் பண்ணீங்க, ஆனா இட் ஷுட் நாட் அஃபெக்ட் தி வெரி பேசிஸ் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொன்னாங்க. அது மிகப்பெரிய லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். அது இன்னும் இப்போ ஃபாலோ பண்றாங்க.